வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தானுடன் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்துதல் மற்றும் பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவைகளை நிறுத்துதல் போன்ற ராஜதந்திர நடவடிக்கைகளை இந்தியா தொடங்கியுள்ள நிலையில் பாகிஸ்தான் மீது இராணுவ தாக்குதல் ஒன்று மிக தீவிரமாக இந்திய அரசின் பரிசீலனையில் உள்ளது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்திய எல்லைகளுக்குள் பறந்தபடியே விமானங்கள் இருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்த அனுமதிக்கும் திறன்கள் உட்பட பலவிதமான பதிலடி ராணுவ விருப்பங்களை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் உள்ள சுற்றுலா தலமான பஹல்காமில் செவ்வாய்க்கிழமை தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். வியாழக்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்தார். இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் பெயர் வெளியிடாத நிலையில் கூறிய போது, நிச்சயம் ராணுவ பதிலடி இருக்கும், நாங்கள் தயாராக இருக்கிறோம், தாக்குதல்களின் தன்மை குறித்து நாங்கள் விவாதித்து வருகிறோம். 2019ஆம் ஆண்டு முதல் எங்களது ஆயுதங்களை நவீனப்படுத்த தொடர் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். இந்திய எல்லைகளுக்குள் பறந்தபடியே பாகிஸ்தானுக்குள் தீவிரவாத இலக்குகளை குறிவைக்க எங்களுக்கு விருப்பம் உள்ளது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி புல்வாமாவில் நடந்த ரிசர்வ் போலீஸ் படையின் வாகன தொடரணி மீது வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட காரை ஜெய்ஷ்-இ-முஹம்மது தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த நபர் மோதினார். இது சில நாட்களுக்கு பின்னர் பாலக்கோட்டில் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்த வழிவகுத்தது. இந்திய ராணுவத்தின் வடக்கு கட்டளை தளத்தின் முன்னாள் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் DS ஹூடா 2 தேர்வுகளும் இன்னமும் மேசையில் உள்ளன என்றார். அவர் தரை ராணுவ நடவடிக்கை மற்றும் விமான தாக்குதல் ஆகிய தேர்வுகளை குறிப்பிடுகின்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, இந்த கட்டத்தில் அரசாங்கம் சில வலுவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது, குறிப்பாக சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக. ஆனால் நான் இந்த கட்டத்தில் ராணுவ ரீதியான பதிலடியை நான் முழுமையாக நிராகரிக்க மாட்டேன். உண்மையில் எங்கள் கட்டுப்பாட்டு கோட்டின் பக்கத்தில் இருந்தும் சில பாகிஸ்தானிய இலக்குகளை தாக்க முடியும். போர் விமானங்கள் அல்லது தாக்குதல் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்த முடியும் என்றார். லெப்டினன்ட் ஜெனரல் ஹூடாவுக்கு இந்த விஷயத்தில் முக்கிய அனுபவம் உள்ளது. 2016ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா தாக்குதல் நடத்திய போது வடக்கு கட்டளை தளத்தின் ராணுவ தளபதியாக இருந்தவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹூடா. 2016ஆம் ஆண்டு தாக்குதலை நடத்தியது வடக்கு கட்டளை தளம்தான். அவர் மேலும் தெரிவித்த போது, எமது விமானப்படையிடம் போர் விமானங்களுடன் மேலதிகமாக சில தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் இருப்பதை நான் அறிவேன். ஆனால் தரைப்படைகளின் பயன்பாடு முற்றிலும் நிராகரிக்கப்பட்டது போல் இல்லை. நீங்கள் விமானங்களை வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்தலாம். நீங்கள் பல்வேறு வகையான இலக்குகளை வைத்திருக்க முடியும் என்றார். கட்டுப்பாடு கூடு பலத்த பாதுகாப்புடன் இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டாலும், நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய நிலப்பரப்பு சில பாதிக்கப்படக்கூடிய புள்ளிகள் பாதிக்கப்படக்கூடிய இலக்குகளை கண்டறியலாம். இராணுவ தாக்குதல்களை நான் முழுமையாக நிராகரிக்க மாட்டேன் என்று அவர் கூறினார். பஹல்காம் தாக்குதலில் பாகிஸ்தானின் பங்கு மறுக்க முடியாதது என்று வலியுறுத்திய சில அரசாங்க வட்டாரங்கள் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் மற்றும் அவரது நலன்களுடன் அதற்கு அதிக தொடர்பு இருப்பதாக சுட்டிக்காட்டினார்கள். பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடி மற்றும் உள்நாட்டு குழப்பங்களின் பின்னணியில் இந்தியாவில் உள்ள நகரங்களுக்கு ஏற்படும் பிரபல்யம், முக்கியமாக காஷ்மீரில் பாகிஸ்தானுக்கு அரசியல் மற்றும் சமூக ரீதியாக பாதிப்பை பாகிஸ்தானியர்களின் மனங்களில் ஏற்படுத்தலாம். அதனால் காஷ்மீரில் பிளவுகளை உருவாக்க ஜெனரல் முனீர் மேற்கொண்ட முயற்சியின் ஒரு பகுதியாக பஹல்காம் தாக்குதல் இருக்கலாம் என்பது அரசு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளின் மதிப்பீடு என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. மதத்தின் அடிப்படையில் இலக்குகளை தேர்ந்தெடுக்க பிரதான காரணம் அதுவாக இருக்கலாம். அது பற்றிய விவரங்களை கண்டறியும் முயற்சிகள் நடந்து வருவதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலுவான அறிகுறியை கொடுத்துள்ளதாகவும் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. பீகாரில் வியாழக்கிழமை நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய மோடி, தீவிரவாதிகளின் புகலிடமாக எஞ்சியிருப்பதை அளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று குறிப்பிட்டார். தீவிரவாதிகளின் புகலிடம் என்று அவர் குறிப்பிட்டது பாகிஸ்தானித்தான் என்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னர் பாலஸ்தீனிய இயக்கம் ஹமாஸின் தலைவர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கங்களை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சந்தித்ததாக தகவல்கள் உள்ளன. இந்த சந்திப்பு ஹமாஸ் மற்றும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட தீவிரவாத இயக்கங்களுக்கிடையே ஆழமான தொடர்பை உறுதி செய்துள்ளது. இது இந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களில் குறிப்பிடத்தக்க எச்சரிக்கையை எழுப்பியுள்ளது. பைசரன் பள்ளத்தாக்கில் இந்து மற்றும் பிற முஸ்லிம் அல்லாத சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் கொடூரமான மத விவர குறிப்பால் குறிக்கப்பட்டது. தீவிரவாதிகள் பாதிக்கப்பட்டவர்களை இஸ்லாமிய வசனங்களை சொல்லும்படி வற்புறுத்தியது மற்றும் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முன் அவர்களின் மத நம்பிக்கையின் அடிப்படையில் பிரித்ததும் அந்த தாக்குதல் மத விவர குறிப்பு என்று வகைப்படுத்தப்படுகிறது. இந்த தாக்குதல் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலிய ஹமாஸ் தலைமையிலான படுகொலையை நினைவூட்டுகிறது.
உலகளாவிய தீவிரவாத அமைப்புகள் பெருகிய முறையில் ஒத்துழைத்து ஒருவருக்கொருவர் தந்திரோபாயங்களை பின்பற்றுகிறார்கள் என்பதை இது காட்டுகின்றது. பஹல்காம் தாக்குதலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு மூத்த ஹமாஸ் தலைவர்களின் தொடர்பாளர்களான காலித் கதூமி மற்றும் நஜி ஜாகிர் ஆகிய இருவரும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ரவல்கோட்டில் பாகிஸ்தான் ஜிகாதி இயக்கங்களுடன் ஒரு ரகசிய சந்திப்பை நடத்தினார்கள். பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்வு பாகிஸ்தானின் வருடாந்திர காஷ்மீர் ஒற்றுமை தினத்துடன் இணைந்தது. காஷ்மீர் ஒற்றுமை தினம் ஹமாஸின் ஆபரேஷன் அல் அக்ஸா வெள்ளம் என்று பெயரிடப்பட்டது. இந்த 2 காஷ்மீர் ஒற்றுமை தினத்தின் பேரணியில் புகைப்படங்கள் பாகிஸ்தான், பாலஸ்தீன மற்றும் ஹமாஸ் ஆகிய கொடிகளை ஏந்திய சால்வைகளை அணிந்திருப்பதை காட்டியது. பாலஸ்தீன இயக்கங்களுக்கும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட தீவிரவாத பிரிவுகளுக்கும் இடையிலான ஒற்றுமையின் முன்னோடியில்லாத பொது காட்சி அது. பாகிஸ்தானின் காஷ்மீர் தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸின் தாக்குதலுடன் இணைக்கும் திட்டமிட்ட முயற்சியாக இந்திய உளவுத்துறை அமைப்புகள் இதை பார்க்கின்றன. இது ஒரு தனி சம்பவம் அல்ல. கடந்த ஆண்டில் ஹமாஸ் பிரதிநிதிகள் பலமுறை பாகிஸ்தானுக்கு பயணம் செய்துள்ளனர். இதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பஹவல்பூர் நகரில் உள்ள ஜெய்ஷ்-இ முகமது தலைமையகத்திற்கு ஹமாஸ் பிரதிநிதிகளின் குறிப்பிடத்தக்க பயணம் இருந்தது. அங்கு ஹமாஸ் பிரதிநிதிகள் இந்திய எல்லைக்கு அருகில் உள்ள பாகிஸ்தானிய ராணுவ தளத்தில் தங்கியிருந்தனர். ஹமாஸ் பிரதிநிதிகள் பாகிஸ்தானின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினர் மற்றும் கராச்சியில் வெகுஜன பேரணிகளில் பங்கேற்றுள்ளனர். மேலும் பாகிஸ்தானின் நிலப்பரப்பில் தங்கள் இருப்பையும் செல்வாக்கையும் மேலும் உறுதிப்படுத்தினர். இந்த முன்னேற்றங்கள் ஹமாஸ் மற்றும் பாகிஸ்தானின் உளவுத்துறை ISI இடையே வளர்ந்து வரும் செயல்பாட்டு மற்றும் கருத்தியல் கூட்டணியை காட்டுகின்றன. இந்த நெட்வொர்க்கின் எல்லை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து வங்கதேசம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹமாஸ் வருகைகளின் நேரம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அதிகரித்த பாகிஸ்தான் அரசியல் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளுடன் ஒத்துப்போகின்றது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைப்பதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். இது பாகிஸ்தானுக்கு மேலும் பதட்டத்தை அதிகரிக்கிறது. இந்த தாக்குதல் ஹமாஸை ஒரு தீவிரவாத அமைப்பாக இந்தியா முறையாக அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரேலிடமிருந்து மீண்டும் அழைப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா இதுவரை பாலஸ்தீனத்துடனான அதன் ராஜதந்திர உறவுகளை பேணுகிறது மற்றும் இரு நாடுகளின் தீர்வுக்கு ஆதரவளிக்கிறது. ஆனால் பாலஸ்தீனம் வேறு, ஹமாஸ் வேறு. பஹல்காம் படுகொலை தெற்காசியாவில் வளர்ந்து வரும் மற்றும் அதிகரித்து வரும் சர்வதேச மயமாக்கப்பட்ட தீவிரவாத தன்மைக்கு ஒரு கடுமையான சான்றாக உள்ளது. அங்கு ஹமாஸ் போன்ற இயக்கங்களுக்கும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட அமைப்புகளுக்கும் இடையிலான கூட்டணிகள் பிராந்திய எல்லைகளை தாண்டி புதிய பாதுகாப்பு சவால்களை உருவாக்குகின்றன. இந்த தாக்குதல் உள்ளூர் சமூகம் மற்றும் பஹல்காமின் சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை சீரழித்தது மட்டுமல்லாமல் காஷ்மீர் மீதான புவிசார் அரசியல் போட்டியை தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் பிராந்தியத்தில் விரிவடைந்து வரும் தீவிரவாத தொடர்புக்கு உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது. காஷ்மீரில் நடந்த தாக்குதலின் பின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. காஷ்மீரில் கடந்த 48 மணி நேரத்தில் சோபியான், புல்வாமா, குல்காம், குப்வாரா, டிரால் மற்றும் பிச்பெஹாரா உட்பட பல மாவட்டங்களில் தீவிரவாதிகள் அல்லது அவர்களது கூட்டாளிகளுக்கு சொந்தமான குறைந்தது 8 வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் குறிப்பிடத்தக்கவை அட்னான் ஷாபியின் வீடுகள், சோபியானில் தீவிர லக்ஷர்-இ தொய்பா LET தீவிரவாதி ஃபாரூக் அஹ்மதின் வீடு ஆகியவை உள்ளன. ஃபாரூக் அஹ்மத் தற்போது பாகிஸ்தானில் குப்வாராவில் உள்ள LETயில் இருக்கிறார். இவர் இந்தியாவில் பிச்பெஹாராவில் உள்ள ஆதில் தோக்கர் பஹல்காம் கொலைகளில் தொடர்பு பட்டதாக கூறப்படுகிறது. ஷோபியானில் உள்ள ஷாஹித் அஹ்மத் குட்டாய் மற்றும் குல்காமில் ஜாகிர் அஹ்மத் கனி போன்ற முக்கிய லக்ஷர் LET தளபதிகள் மற்றும் நீண்டகால இயக்கத்தினருடன் தொடர்புடைய பிற சொத்துக்களும் அளிக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரிய அளவிலான தடுப்பு மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக தொடரும் என்று இந்திய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அதே நேரத்தில் பாதுகாப்பு படைகள் பள்ளத்தாக்கு முழுவதும் சோதனை மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. பாதுகாப்பான புகலிடங்களை குறிவைத்து தீவிரவாத இயக்கங்களின் தர செயற்பாட்டாளர்கள் இவர்களை OGW என்ற பகுப்பில் இந்திய உளவுத்துறை அழைக்கிறது. உள்ளூர் ஆதரவாளர்கள் மற்றும் இயக்கங்களுக்கான தளவாட வழங்குனர்கள் தேடப்படுகின்றனர். ஸ்ரீநகரில் மட்டும் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசார் ஒருங்கிணைந்த சோதனைகளை நடத்தினார்கள். OGWக்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் கூட்டாளிகளின் குடியிருப்புகளை குறிவைத்து அடிக்கடி சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் UAPAவை செயற்படுத்துவதன் மூலம் தீவிரவாத சுற்றுச்சூழல் அமைப்பு என்று அழைக்கப்படுவதை அகற்றுவதில் கவனம் செலுத்துகின்றனர் இந்திய உளவுத்துறைகள். அனந்த்நாக் மாவட்டம் மற்றும் பிற இடங்களில் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டத்தை கண்காணிக்கவும் இடைமறைக்கவும் 24 மணி நேரமும் தேடுதல் நடவடிக்கைகள் மற்றும் மொபைல் வாகன சோதனை சாவடிகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகளின் விளைவாக நூற்றுக்கணக்கான OGWக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் குறிப்பாக தெற்கு காஷ்மீர் மாவட்டங்களில் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.
பந்திப்பூராவில் அடையாளம் காணப்பட்ட தீவிரவாதிகளின் மறைவிடத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து எல்இடியின் உயர்மட்ட தளபதி அல்தாஃப் லல்லி கொல்லப்பட்டார். இந்த துப்பாக்கி பரிமாற்றத்தில் 2 போலீசார் காயமடைந்தனர். இது பாதுகாப்பு படைகள் எதிர்கொள்ளும் தற்போதைய அபாயங்களை எடுத்து காட்டுகிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் தொலைதூர பகுதிகளுக்கு தப்பியோடிய தீவிரவாதிகளை கண்டுபிடிப்பதற்கான ஒருங்கிணைந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சோபியான், குல்காம் மற்றும் அனந்த்நாக் உட்பட்ட காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளில் பதுங்கியிருக்கும் பணிகளுக்காக கூடுதல் சிறப்பு படைகள் மற்றும் PARI பிரிவுகளையும் அரசாங்கம் நிறுத்தியுள்ளது. அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்குவதற்கும் மேலும் தாக்குதல்களை தடுப்பதற்கும் விரிவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளுக்கான உத்தரவுகளுடன் உயர்மட்ட ராணுவ மற்றும் போலீஸ் தலைமை தினசரி நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுகிறது. பஹல்காம் படுகொலையில் நேரடியாக ஈடுபட்டவர்களை கைது செய்வது மட்டுமின்றி இத்தகைய தாக்குதல்களுக்கு உதவும் பெரிய அளவிலான ஆதரவு வலையமைப்புகளை அகற்றுவதையும் நோக்கமாக கொண்டு பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் தீவிரவாதத்தின் மீதான மோடி அரசாங்கத்தின் பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையினை இந்த கடுமையான நடவடிக்கைகள் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகள் பிராந்தியம் முழுவதும் அதிக பாதுகாப்பு மற்றும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மேலும் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் போன்றவற்றால் நிலைமை பதற்றமாகவே உள்ளது.